வணக்கம்டா பாய்ஸ், நான் தான் அவங்க வாத்தியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பன்னி ரிங் ஈவெண்ட் ஸ்பின் தான் பண்ண போகிறோம். 1000 டைமண்ட் இருக்குது. நம்மளுக்கு பன்னி பண்டல் தரானுங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் எடுத்தோடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டா வேலைக்கு ஆகாது. ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இதேமாரி நான் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் எனக்கு ஏகப்பட்ட ஈவெண்ட்டில் ஒர்க் ஆகிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் ஒர்க் ஆகாதா இல்லையான்னு தான் தெரில. பார்க்குறவங்களாம் ஃபஸ்ட்டு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்னால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பண்ணிட்டு பாருங்கள். இதேமாரி யாரும் ரிங் ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ணாதீங்க. டைமண்ட்ஸ்லாம் டாப்அப் பண்ணாதீங்க. நான் ஏதோ கொடுப்பானுங்கன்னு நினச்சி பண்ணேன். பட் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு ஸ்பின் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதேமாரி அமௌண்ட் போட்டால் இது கிடைக்கும்னு சும்மா ஒரு நம்பிக்கை தான். அதெல்லாம் தரமாட்டானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோல்டு வாலெட்டில் போயிட்டு ஒரு ஸ்பின் பண்ணிப்போம். பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணிடுங்க போயிட்டு ஒரு ஸ்பின் போடுவோம். கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அழுத்துங்க. எவ்வளோ அழுத்துங்க. நம்மளுக்கு இந்தமாரி ட்ரிக் பண்ணி தான் போன வாட்டி நம்மளுக்கு ரெட் கிரிமினல் தந்துருப்பானுங்க. ஏய் 3 என்னங்க இது, வெறும் 12 டோக்கன் தந்து அனுப்பிச்சிட்டானுங்க. இதேமாரி 2வது ஸ்பின்லேயே போன வாட்டி ரெட் கிரிமினல் வந்துச்சு. இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அழுத்திட்டு ஸ்பின் பண்ணுவோம். 3 2 1 சூப்பருங்க. 8 டோக்கன் தந்து அனுப்பிச்சி விட்டானுங்க. இதெல்லாம் நடந்தால் வேலைக்கு ஆகாது. இருங்க, மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேரக்டர் இப்போ யூஸ் பண்ணாத கேரக்டரை வச்சு பார்ப்போம். இல்லை நம்ம ஆடம்கே வெறும் சாதா காஸ்டியூம் போட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்டாக அந்த ட்ரிக்கு பண்ணி பார்ப்போம். சாதா முடிஞ்ச அளவுக்கு எல்லா காஸ்டியூமும் அன்எக்யூப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு மறுபடியும் ஒரு கிளியர் கேட்சை தான் தரணும். ஒன்றும் இல்லை, ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10க்குள்ளே தாங்க. எனக்கு இந்த ட்ரிக்கெலாம் ஒர்க் ஆகிருக்கு. பட் இந்த ஈவெண்ட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் தர சப்போர்ட்டில் தான் இருக்குது. பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. சரி வாங்க மறுபடியும் போயிட்டு ஸ்பின் பண்ணுவோம். இன்னும் 800 டைமண்ட் இருக்குது. 800 டைமண்டில் எவ்வளோ டைமண்டில் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதேமாரி அமௌண்ட் போட்டால் கிடைக்கும்னு ஒரு இது தான், சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கிடையாது. தரணும்னு இருந்தால் தருவானுங்க. இருங்க, ஒரு 5 ஸ்பின் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எந்த பண்ணி தந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பண்ணி தரணும். முடிஞ்ச அளவுக்கு அழுத்தினே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அழுத்துங்க. டப்பு நம்ம ஒரு 5 ஸ்பின் பண்ணோம். அப்படி பண்ணும்போது கிடச்சிச்சின்னா லக்கு, இல்லைன்னா போயிடுவோம். இப்போ நம்ம கிட்ட 600 டோக்கன் இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். எந்த பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 2 1 சூப்பருங்க. ஒரு இது பண்ணியும் தர மாரி நம்மளுக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த 1000 டைமண்ட்டையும் கிடைக்காம விட மாட்டானுங்க போல அவனுங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர ஸ்பின் பண்ணுவோம். நம்ம டைமண்டை கிளைம் பண்ணிவிட்டு 500 டைமண்டுக்கு ஸ்பின் போடுவோம். பார்ப்போம்னா அதுலையாவது கிடைக்கிறா இல்லையான்னு. இல்லைன்னா நம்ம கன்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் இந்த கரினாக்காரன் ரொம்ப ஏமாத்துறான். இருங்க 2 2 1 1 சுத்தமாக தரேன். 7 டோக்கன்ரா. என்னடா கரேனா இது, 7 டோக்கனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளிக் பண்ணி போடுவோம். இதேமாரி ஏகப்பட்ட ஈவெண்ட்டில் லக் இருந்துருக்கு. இந்த ஈவெண்ட்டில் மட்டும் தந்துடுறான்னு தான் சொல்லிட்டு ஸ்பின் போடுறேன். பார்ப்போம் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு. இப்போ இந்த சூசி கேரக்டர் யூஸ் பண்ணாத கேரக்டர் தான். இதை டவுன்லோட் வர பண்ணல. இருங்க, டவுன்லோட் போட்டுப்போம். டவுன்லோட் போட்டு இதை எக்யூப் பண்ணி மறுபடியும் கிளியர் கேட்ச் ஒரு 5 வாட்டி தருவோம். ஒரு 5 வாட்டி கிளியர் கேட்ச மறுபடியும் தந்துட்டு அப்பயும் போய் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அப்பயும் தரானுங்களா இல்லையான்னு. நம்ம போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணிட்டும் போயிடுங்க. அப்படியே பார்க்குறவங்களாம் லைக் போட்டு பாருங்கள். நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்னால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. சரி இருங்க, மறுபடியும் இப்போ போயிட்டு கிளியர் கேட்சை தருவோம். கிளியர் கேட்சை தந்துட்டு நம்ம மறுபடியும் கோல்டு வாலெட் ஒரு ஸ்பின் போட்டு தான் எப்பவுமே பண்ணுவோம். இந்த வாட்டியும் அதேமாரியே பண்ணுறோம். ஆனால் இந்த கர்ணாக்காரன் தரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் இருக்கான். இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த பண்டில் எடுத்துருவோம். என்ன கலர் எடுக்கலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எடுப்பேன். நீங்கள் நல்லா அழுத்திட்டு ஒரு ஸ்பின்னை போடுவோம். எனக்கு ஆனால் பிடிச்சது ரெட் பண்ணி தான். என் மைண்டில் ரெட் பண்ணி எடுக்கலான்னு ஒரு இது இருக்குது. பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பண்ணிலாம் போடுவோம். அதுக்கப்புறம் போட மாட்டோம். நீங்கள் மறுபடியும் ஸ்பின் பண்ணும்போது 5 3 2 1 1 பன்னி பண்டில் தர மாரி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. கோல்டு வாலெட் ஸ்பின் பண்ணும். இது வேற கோல்டு ராயல் தூக்கிட்டு இதை போட்டிருக்கானுங்க. இருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா பண்டிலையும் நல்லா தொட்டுட்டு
ஒரு ஸ்பின்னு போட்டாவது கிடையாதான்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு தொடுங்க. எனக்கு இந்த ரெட் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஸ்பின்னிங்லேயே காய்ச்சிச்சுன்னா போதும். எனக்கு டோக்கனாவது சேவ் பண்ணலான்னு பிளான் போட்டால் இவனுங்க அந்த கனவுல தீயள்ளி வச்சிருவானுங்க போலையே. நல்லா முடிஞ்ச அளவு கழிச்சிட்டு ஒரு ஸ்பின் போடுவோம். இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த கிளியர் கேட்ச் ரிப்போர்ட்லாம் தந்துடுவோம். தந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்தோடனே பட்டு பட்டுன்னு பண்ணுறாதீங்க. கொஞ்சம் டைம் விட்டு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லக் இருக்கும்னு ஒரு எனக்கு கொஞ்சம் ஐடியா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆனது தான் நான் சொல்கிறேன். ஆனால் வீடியோ எடுக்கிற சமயமாக பார்த்து தான் லக்கே விட மாட்டேங்குது. இன்னும் 600 டைமண்டு. இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 90 ஸ்பின்னு. இன்னும் ஒன்று போச்சுங்க. 5 டோக்கன் வச்சு என்னடா பண்ண முடியும் கரேனா? கடைசி 500 டைமண்ட் தான் இருக்கு. அந்த 500 டைமண்ட்ல தந்துட்டா நான் அப்படியே போயிடுவேன்டா. இதுங்க டாம்சன்ல ஒரு 2 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுவும் யூனிவர்சல் டோக்கன் தானே. இருங்க முடிஞ்ச அளவு எனக்கும் டாம்சன்லயாவது ஏதாவது ஒரு கண்ணு தாங்களா. ஆல்ரெடி ஒரு 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணேன், அதில் யூசி தந்துட்டானுங்க. இருங்க பார்ப்போம். டாம்சன்லயாவது ஏதாவது தாடா கரேனா. அதே ட்ரிக்கு தான், கிளியர் கேட்ச் எல்லாம் பண்ணினே இருங்க. டைம் கொஞ்சம் பட்டுன்னு ஓட்டுங்க. அப்போ தான் இது பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணெல்லாம் நல்லா தொட்டுப்போம். அப்பயாவது தரானுங்களான்னு பார்ப்போம். இருங்க, இதில் ஒரு 2 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஒரு 90 டைமண்ட் போடு. ஒரு 2 1 போச்சுங்க. எல்லா ஈவெண்ட்லையும் ஸ்கேம் அடிக்கிறானுங்க கரேனா. இப்போலாம் கரேனா லக்கே தரதில்லை நம்மளுக்கு. கடைசியாக கிரிமினல் ஈவெண்ட்ல இருந்தது தான். அதுக்கப்புறம் இந்த யூசி அதெல்லாம் ஸ்மால் லக்கு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பண்ணி தந்துட்டா போதும். சரி, இதுக்கு மேலே இதில் ஸ்பின் பண்ணால் வேலைக்கு ஆகாது. நம்ம மறுபடியும் கிளியர் கேட்சை போட்டு பண்ணியை ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த கரேனாக்காரன் ஏமாத்துற மாரி வேறு யாராலையும் ஏமாற்ற முடியாது. அதுலேயும் டோக்கன் 250 வைப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்க இப்போ முடிவு பண்ணிட்டானுங்க. மக்கள்லாம் ஏமாற ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வைப்போன்னு. இருங்க, ஒரு 5 ஸ்பின்னு. அடங்க பரவாயில்ல, பேக் பேக்கத்துலேருந்து ஒரு 30 டோக்கனு. ஆனால் எனக்கு டோக்கன் வேணாம், எனக்கு பண்டில் தான் வேணும். இதில் ஒரு ஸ்பின் பண்ணலாமான்னு பார்த்தேன், வேணாம். எதுக்கு நம்மளுக்கு அது யூனிவர்சல் டோக்கனும் கூட இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கிளிக் பண்ணிட்டு பண்ணுவோம். கடைசி 2 ஸ்பின் தான் பண்ண முடியும். ஒரு 90 போட்டாச்சு. 2 1 போச்சு. எல்லாம் இவ்வளோ கம்மியாக தரானுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் இந்த ஈவெண்ட்டில் கை வச்சிடாதீங்க. டைமண்டை மொத்தமாக உருவாம விட மாட்டானுங்க. இப்போ லாஸ்ட்டு 90 இது மட்டும் தான் போட முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அழுத்துன்னு அழுத்திக்க வேண்டியதுதான். எனக்கு ரெட் பண்ணி மட்டும் தந்துடுறா. ரெட் பண்ணி தந்துடுறா. டே கடைசி 90 ஊந்துச்சா? அடங்க 2 1 எதுவுமே விடலைங்க. ஏமாத்திட்டானுங்க, நம்ம வாத்தியாரையே ஏமாத்திட்டானுங்க. பாய்ஸ், நீங்களும் ஸ்பின் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காசை சேர்த்து வச்சு ஏதாவது ரியல் சட்டை பேலண்ட் வாங்கியிருந்தா கூட காசு புண்ணியமாக போயிருக்கும் போல். இதை போட்டு போயிடுச்சு காசே. இருங்க, சுற்றினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இருங்க, எவ்வளோ ஒரு 40 இது இருக்குது. இதுலையாவது லக்கு கடைதான்னு பார்ப்போம்டா. தந்துருங்கடா. டே அடங்க, இதுலையும் ஏமாத்திட்டானுங்க. முன்னாடி எல்லா ஈவெண்ட்லையும் லக்கு இருக்கும். இப்போ லக்குனா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் கடைசி ஒரு 20 டைமண்ட் இதெல்லாம் தரமாட்டானுங்க, தெரிஞ்ச விஷயம்தான். நான் பாருங்க. இருங்க இதில் தருவானுங்களா? தெரிஞ்ச விஷயம்தான், தரல. இன்னொரு நல்ல வீடியோட பார்க்குறேன். டாட்டா, பாய்.